நேற்றைய தேவன், அவர்தான் இன்றைய ஆண்டவர், அவர்தான் நாளைக்கும் ஆண்டவர். நமக்கு மூன்று கடவுள் இல்ல, ஒரே ஒரு ஆண்டவர், ஒரே ஒரு ரட்சகர். அவரை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் நேற்றும் மாறாதவர், இன்றும் மாறாதவர், நாளையும் மாறாத தேவன். அவரை பற்றி வாசிக்கலாம். யோசுவா தீர்க்க தரிசன புத்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோசுவா 24:17. நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கடந்த நாட்களிலே நாம் நடந்து வந்த வழிகள், நாம் கடந்து வந்த பாதைகள், இவைகளில் எல்லாம் நம்மை பைபிளை பார்த்து சொல்லுங்க, நம்மை என்ன போட்டுருக்கேன், நம்மை இல்ல பைபிளை பார்த்து சொல்லுங்க, நம்மை காப்பாற்றினவர் சொல்லுங்க. கடந்த வருடம், இந்த வருடம் முழுவதும் அவர் நம்மை என்ன செய்தார்? நம்மை காப்பாற்றினார். நம்முடைய ரட்சகர், நம்முடைய ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிற தேவன். எந்த வல்லமையும் நம்மை கடந்த வருஷத்திலே காப்பாற்றவில்லை. நம்முடைய பெற்றோர்களோ, நம்முடைய உறவுகளோ, நம்முடைய பலனோ, நம்முடைய பணமோ நம்மை காப்பாற்றவில்லை. கர்த்தர் நம்மை இந்த ஆண்டு முழுவதும் காப்பாற்றினார். ஒரு அறிவை சொல்லலாமா? நாம் நடந்து வந்த பாதையில் எல்லாம், நாம் கடந்து வந்த வழிகளில் எல்லாம் அவர் ஒருவரே நம்மோடு கூட இருந்து இந்த ஆண்டு முழுவதும் நாம் என்ன செய்து வந்தார்? அவர் நம்மை காப்பாற்றினவர். கடந்த காலத்தில், கடந்த மாதங்களில், கடந்த வாரங்களில், இந்த வருஷத்தில் துவக்கத்திலிருந்து அவர் நம்மை காப்பாற்றினவர். யோசுவா புத்தகம் சொல்கிறது, நேற்றைய தினத்திலே ஆண்டவர் என்னை என்ன செய்தார்? காப்பாற்றினார். அதான் அவர் என்னை காப்பாற்றின ஆண்டவர். நீதிமொழிகள் என்ன சொல்லுகிறது? 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீதிமொழிகள் வசனம் 8. தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை அந்த வார்த்தை கரெக்டா சொல்லுங்க. பாதையை காப்பாற்றுகிறார். காப்பாற்றுகிறார்னா என்ன அர்த்தம்? இப்போ என்னை காப்பாற்றுகிறார். நேற்றைய தினத்திலே அவர் என்னை காப்பாற்றினார். கடந்த மாதத்திலே என்னை காப்பாற்றினார் என்று யோசுவா சொல்லுகிறார். சாலமோன் சொல்லுகிறார், இன்றைக்கு அவர் என்னை காப்பாற்றுகிறார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். நேற்றைய தேவன் மட்டுமல்ல, அவர் என்றைக்குள்ள தேவன், இன்றைக்கும் உள்ள தேவன். இன்றைக்கு என்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறனே, அவர் என்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் என்னை பாதுகாக்கிறார். இன்றைக்கு அவர் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார். என்றைக்கோ ஒரு நாள் அற்புதம் செய்தார். அப்படி மட்டுமல்ல, இன்றைக்கும் அவர் எனக்கு அற்புதம் செய்ய வல்லவர். இன்றைக்கும் அவர் என்னை நடத்துகிறார். இன்றைக்கும் அவர் என்னை போஷிக்கிறார். இன்றைக்கும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் என்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். அப்ப நம்புறது ஒரு அறையில சொல்ல பார்ப்போம். நேற்றைக்கும் காப்பாற்றினார், இன்றைக்கும் காப்பாற்றுகிறார். பவுல் சொல்கிறார், தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அவர் என்ன சொல்கிறார்? ரட்சித்து பரம ராஜ்யத்தை அடையும்படி என்னை காப்பாற்றுவார். பவுல் என்ன சொல்கிறார் என்றால், எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறார். அவர் என்ன செய்வார்? காப்பாற்றுவார். யோசுவா சொல்லுகிறார், கர்த்தர் என்ன செய்தார்? சரியான வார்த்தை உச்சரிங்க. யோசுவா என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் என்னை காப்பாற்றினார். சாலமோன் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் என்னை காப்பாற்றுகிறார். பவுல் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். அப்ப நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் என்னை உயிரோடு காப்பாற்றி வைத்திருக்கின்றார். நேற்றைக்கு காப்பாற்றினவர் இன்றைக்கு காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். நாளைக்கும் என்ன செய்வார்? அவர் என்னை காப்பாற்றுவார். இது மூன்றையும் சேர்த்து பவுல் ஒரு இடத்துல எழுதுகிறார். அதை மட்டும் வாசிக்கலாம். கொரிந்தியருக்கு எழுதின புத்தகம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம்
9ஆம் வசனம் 10ஆம் வசனம். அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார். நேற்றைக்கு இந்த வருஷத்துல அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் அவர் எங்களை என்ன செய்கிறார்? தப்புவிக்கிறார். இன்றைக்கு எங்களை அவர் தப்புவிக்கிறார். இன்னும் அவர் எங்களை தப்புவிப்பார், காப்பாற்றுவார் என்று யோசுவா சொன்னார், காப்பாற்றுகிறார் என்று சாலமோன் சொன்னார், காப்பாற்றுவார் என்று பவுல் சொன்னார். கொரிந்திய சபைக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்கிறார், நேற்றைக்கு எங்களை தப்புவித்தார், இன்றைக்கு எங்களை தப்புவிக்கிறார், நாளைக்கு அவர் என்ன செய்வார்? எங்களை தப்புவிப்பார். அந்த நம்பிக்கை தேவ ஜனத்திற்கு அதிகமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுகிறார். நம்மை காப்பாற்றுவதற்காகவே ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவர் சொல்றார் அல்லவா, இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலமாகிலும் உன்னை. அப்படிதான் கர்த்தர் நம்மை இரவும் பகலும் அற்புதமாய் அதிசயமாய் அவர் நம்மை காப்பாற்றுகிறார். எப்படி காப்பாற்றுகிறார் தெரியுமா? இப்போ சில ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுது, இல்ல சில போராட்டங்கள் நடக்கும் பொழுது, அதை கண்காணிப்பதற்காக நம்முடைய தலைக்கு மேல ஒண்ணு பறக்க விடுறாங்க. என்னது? ட்ரோன் கேமரா. அப்படியே மேல பறந்து. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே, இதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு முன்பதாகவே, நான் உன்னை அந்த கேமராவை போல, அதை விட பறந்து காக்கிற பட்சியை போல நான் உன்னை நிழலிட்டு உன்னை பாதுகாக்கிற ஆண்டவர். இந்த வருஷத்துல கர்த்தர் இதை நமக்கு செய்தார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் செய்தார். எப்படி செய்தார் தெரியுமா? நாம் வீட்டை விட்டு வெளியே புறப்படும் பொழுது ஒரு பறவை எப்படி பறந்து தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுகிறதோ அது போல ஆண்டவர் தன்னுடைய சிறகுகளினாலே நம்மே என்ன செய்தார்? அப்படியே பறந்தார். வீட்டை விட்டு கிளம்பும் போதே ஒரு பறவை போல நம் மேல அப்படியே அவர் வந்தார். நாம் போகிற இடத்தில் எல்லாம், கம்பெனியோ வேலையோ வீடோ பஸ்ஸோ எதுல பிரயாணம் பண்ணுகிறோமோ, அவர் எப்படி நம்மை காப்பாற்றினார்? பறந்து காக்கிற. வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பறந்து காக்கிற பட்சிகளை போல அவர் என் மேல செட்டைகளை விரித்து என்னை அற்புதமாய் பாதுகாத்தார். அப்படி அவர் வந்ததுனாலதான் ஒரு தீங்கு அணுகாமல் இன்றைக்கு இந்த இடத்துல சுகத்தோடு உட்கார்ந்து இருக்கிறோம். நிறைய பேரு ஆஸ்பத்திரியில முடியாம இருக்கிறாங்க, கட்டுகளோடு இருக்கிறாங்க, விரைவிலத்தோடு இருக்கிறாங்க, ஆபரேஷனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ விஷயங்கள் அங்கே அலைமோதி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மை தன்னுடைய சிறகுகளுக்குள்ளாய் மறைத்து நம்மை மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாத்தார், நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாத்தார், நம்முடைய மிருக ஜீவன்களையும் பாதுகாத்தார். ஒன்றும் சேதம் அடையாதபடி அவர் தன்னுடைய செட்டைக்குள்ளே என்ன செய்தார்? மறைத்து பாதுகாத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்றென்றைக்கும் நம்மை காப்பாற்றுகிற தேவன். கவனிங்க, நம்மை நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க உதறிட்டாங்க, வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, ஒதுக்கி விட்டார்கள், தள்ளப்பட்டு கிடந்தோம், அனாதையாய் கிடந்தோம். அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் நம்மை பறந்து காக்கிற பட்சியை போல. பாஸ்டர் ஆராதனை நடத்தினாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதைத்தான் நான் எடுத்திருந்தேன். அனாதைகளை போல வெளியில கிடக்கப்பட்டிருந்தோம். அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் ஒரு பறந்து காக்கிற பட்சியை போல, ஒரு திக்கற்ற நிலைமை, ஒரு அனாதை கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட நிலவரத்தில் இருந்த பொழுதெல்லாம் யாரும் நம்ம பக்கத்துல வரல, யாரும் என்னன்னு கேட்கல, யாரும் நம்மை விசாரிக்கவில்லை. தள்ளப்பட்டு கிடந்த நம்மை ஆண்டவர் தன்னுடைய 2 சிறகுகளினாலே மூடி பறந்து காக்கிற பட்சிகளை போல, அவர் மட்டும் அந்த பறந்து காக்கிற பட்சியை போல வராதிருந்தால், என்னை சுற்றி ஏற்கனவே நிறைய பேர் சீறி கொண்டிருக்கிறார்கள், அவங்க அன்றைக்கே நம்மை கொத்தி கொண்டிருப்பாங்க. அவர் நம்மை பட்சியை போல பாதுகாத்தபடினால் எந்த வல்லமையை நம்ம தொட முடியவில்லை, எந்த இருளின் ஆதிக்கங்கள் நம்மை தொட முடியவில்லை. அவர் செட்டைக்குள் மறைந்திருந்தோ. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என்னையும் உங்களையும் நம்முடைய குடும்பத்தையும்
அவருடைய செட்டைக்குள்ளே மறைத்து இந்த ஆண்டு முழுவதும் பாதுகாத்தார். உலகிலே சொல்லலாமா? ஒரு தீங்கும் அணுகாமல். அது எப்படி பாதுகாத்தாரா? கண்ணின் மணி போல. இந்த கண்களின் உள்ளே இருக்கிற கண்மணியை இந்த இமைகள் பாதுகாக்கிறது போல அவ்வளவு பத்திரமாய், அவ்வளவு பாதுகாப்பாய், அவ்வளவு நேர்த்தியாய் ஆண்டவர் நம்மை அப்படிதான் சூட பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாத்தார். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி என் பிரசங்கத்தை முடிச்சுக்கிறேன். என் குட்டி பிரசங்கம் தான். ஒரு வாலிப சகோதரி, அந்த வாலிப சகோதரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ஷிஃப்ட் கணக்குல வேலைக்கு போறாங்க. அந்த வேலை முடிச்சுட்டு 11:30 மணிக்கு அவங்க கம்பெனியை விட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த பஸ் இறக்கி விட்டுருவாங்க. அதுல இருந்து அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். 11:30 மணி இரவு. அவங்க ஷிஃப்ட்ல அந்த ஒரே ஒரு வாலிப சகோதரி மட்டும்தான் வேலை முடிச்சு வருது. குறிப்பிட்ட நேரத்துக்கு போக வேண்டும். அப்பொழுது அந்த 11:30 மணி ராத்திரி நேரத்துல ஒரு குறிப்பிட்ட வாலிப பையன் இந்த சகோதரிய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு நாள், 2 நாள், 3 நாள்ல தொடர்ச்சியாக இந்த சகோதரிக்கு கொஞ்சம் பயம். அப்பொழுது செல்போன்ல சில ஆபாசமான சில சத்தங்களை வைத்து அவன் அப்படியே நடக்கிறான். இப்படி கொஞ்ச நாள் நடந்து கொண்டே வந்தது. இது அதிகமாகிக் கொண்டே வந்தது. ஒரு நாள் இந்த பிள்ளை யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? பெற்றோர்கள் சொன்னா என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. அந்த பொண்ணு சொல்லிச்சு, ஒரு நாள் தேவ சமூகத்துக்கு போச்சான். ஆண்டவரே, நான் உபவாசித்து ஜெபிக்க போறேன், இந்த சூழ்நிலையை எனக்கு நீங்க மாற்றுங்க என்று ஜெபித்ததான். சடுதியிலே ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். என்ன செய்தாருன்னா, அவங்க பாப்பாவை தொந்தரவு செய்த அந்த பையன் அந்த ஜெபத்துக்கு அப்புறம் காணவே இல்லை. மறுநாள் அந்த கம்பெனியில மேனேஜர் எம்டி இந்த பாப்பாவை பார்த்து, நீ நைட் ஷிஃப்ட் வர வேண்டாம், உனக்கு ஃபுல்லா டே ஷிஃப்ட், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்தா போதும். இதுக்கு முன்னாடி நீ பார்த்ததை விட இப்போ உனக்கு சம்பள உயர்வு, இதுக்கு முன்னாடி நீ பார்த்த வேலையை விட இப்போ கொஞ்சம் அதிகமான ஒரு வேலை. பாருங்க, ஆண்டவருடைய பாதுகாப்பு அந்த மகளை சூழ்ந்து இருந்தது. ஒரு அல்லைய சொல்லலாமா? இதுக்கு பேர் நாங்க கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிற தேவன், கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவன்.